பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னென்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2. இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த வசனத்தின் மூலயமா ஏசப்பா ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறாங்க. என்னன்னா, முடியாத காரியம், நடக்கவே முடியாத காரியம், இந்த எல்லா காரியத்திலும் ஏசப்பா அவருடைய தூதனை அனுப்பி உங்கள் காரியத்தை முடிய வைப்பாங்களாம். இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இந்த காரியம் முடியலையே, இது எப்படி போய் முடிய போகுது, எனக்கு பயமாக இருக்கே, நான் என்ன செய்வேன், எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ விஷயத்தில் நீங்கள் மனம் கலங்கியிருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ மனம் கலங்கின, அதை நான் பார்த்தேன், அதனால தான் என்னுடைய தூதனை அனுப்பி அந்த காரியம் எல்லாவற்றையும் நான் உனக்கு சாதகமாக முடித்து தரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஏசப்பா ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். என்றைக்குமே ஏசப்பா மேலே அவிவிசுவாசமாக இருக்கக்கூடாது. இந்த நாளில் கர்த்தர் இந்த வாக்கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் உறுதியாக அதை பற்றி கொண்டு, ஏசப்பா எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கீங்க, எனக்கு நீங்கள் செய்து தரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்யும். இந்த ஜெபத்தை நீங்கள் எங்கே போயிட்டுருக்கும் போது கேட்டாலும் சரி, நீங்கள் உடனே ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் வேலை செய்கிற இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் வசிக்கிற இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏசப்பா, ஒரு தூதனை எனக்கு முன்பாக அனுப்புவேன்னு சொன்னீங்களே, அந்த தூதனை அனுப்பி இந்த காரியத்தை எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இம்மிடியட்டாக ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. ஏசப்பா அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாங்க. என்றைக்குமே நம்மளை சுற்றி 2 தூதர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை காப்பாங்களாம், நம்ம எங்கே போனாலும் நம்மளோடு கூட வருவாங்களாம். நம்ம தூங்கினதுக்கப்புறமா அந்த தூதர்கள் ஏசப்பா கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்களாம். இந்த நாள் முழுக்க நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம், நல்லது கெட்டது எல்லாவற்றையும் ஏசப்பா கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்களாம். நம்ம நினைக்கிறோம் நம்ம பக்கத்தில் யாருமே இல்லை, நம்மளை கண்காணிக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தூதர்கள் எப்பொழுதுமே நம்மளை சுற்றி உலாவிட்டு தான் இருப்பாங்களாம். நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட வருவாங்களாம். அதனால் ஏசப்பா என்றைக்குமே நம்மளை பாதுகாக்கிறதுக்கு 2 தூதர்களை வைத்திருக்காங்க. அவங்க என்றைக்குமே ஏசப்பா கிட்ட நம்மளை பற்றி போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம என்றைக்குமே நன்மை செய்கிறவர்களாக காணப்படணும். ஒரு விஷயத்தை நம்ம ஏசப்பா கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஏசப்பாவுக்கு பிரியமான முறையில் நடந்து கொள்ளணும். அப்படி தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்போது இந்த தூதர்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய அற்புதம் செய்திருக்காங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வேதத்துலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். மரியாளுக்கு கேப்ரியல் தூதன் போய் சொல்கிறாரு, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு பிள்ளையை பெறுவ, அவர் பேர் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் சகரியா எலிசபெத்துக்கு போய் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறாரு, உன் மனைவி கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெறுவாள், அவன் பேர் யோவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறாரு. அதே போல் தானியலை சிங்க கெபிகளை தூக்கி போடும்போது அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது ஒரு தூதன் தான். இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஏசப்பா அந்த தூதர்களை கொண்டு நமக்கு அற்புதம் செய்வாங்க. நம்ம நடந்து போகும்போது நம்மளுடைய பாதம் கல்லில் இடராதபடி அந்த தூதர்கள் அவருடைய கைகளில் நம்மளை ஏந்தி கொண்டு போவாங்களாம். என்றைக்கும் நம்ம நினைக்கலாம் நம்ம தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கிடையவே கிடையாது. தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு எப்பொழுதுமே ஏசப்பா தூதர்களை கூட அனுப்புவாங்களாம். இன்றைக்கி ஏசப்பா ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, உங்களுடைய முடியாத காரியத்தில், நடக்கவே முடியாதுன்ற விஷயத்தில் ஏசப்பா அவருடைய தூதனை அனுப்பி எல்லா காரியத்தையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி முடித்து தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்கள் துக்கத்தோடு காணப்படக்கூடாது. ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுற நீங்கள் என்றைக்குமே துக்க முகத்தோடு காணப்படக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா விருப்பப்படுறாங்க. இந்நாள் வரைக்கும் நீங்கள் ஏசப்பா கிட்ட எடுத்த விண்ணப்பங்கள், அவர் சமூகத்தில் ஊற்றின கண்ணீர் யாவுக்கும் அவருடைய தூதரை கொண்டு உங்களுக்கு அந்த காரியத்தை ஜெயமாக முடித்து தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா அந்த தூதன் இன்றைக்கு இந்த நிமிஷமே உங்களுக்கு
முன்பாக புறப்பட்டு போயிட்டாங்க அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த வேர்ஸை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையில் நீங்கள் சொல்லியிருக்கிறபடியே ஒரு தூதனை ஆயத்தப்படுத்திட்டீங்க உங்கள் பிள்ளைகளோட காரியத்தை முடிக்கிறதுக்கு. அவர் போய் அந்த காரியத்தில் வழியை ஆயத்தம் பண்ணிட்டாரு. அதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளை என்றைக்குமே நீங்கள் கைவிடாமல் நடத்துறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ ஆல்.